எதிர்பாராத ஒரு வெற்றி வந்துருச்சு. நானா நமக்கா இந்த வெற்றி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டது. என்ன ஒரு பேட் டைம், கொரோனா வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, தப்புன்னு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லிடுவேன். சொல்றேன் சுவாரஸ்யமா சொல்றேன். இப்ப சொல்ல சுவாரஸ்யம் இருக்காது. அறிமுகப்படுத்துறாங்க. அவர் யாருன்னா இன்றைய தலை அஜித் குமார் சார். கல்லூரி வாசல். எந்த நபர் மாதிரி இருக்கு? அந்த நபர் சார்ந்து யாரு சொல்லலாமா? சரி, ஓகே. அண்ணன் திருமாவளவன். ஏன்னா கடந்து போறதுதான் சார் பெட்டர். அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதையும் வளர்த்து விடக்கூடாதுனால அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஏன்னா செஸ் பண்ணி வரமா வருது, அவ்வளவு தண்டா இன்னைக்கு போட்டுருவாங்க நினைச்சிட்டேன். வண்டி அப்படி சேஸ் பண்ணி குறுக்கால் நிட்டாங்க, உதறி போச்சு வண்டி. அப்படியே சினிமாசா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நடிகர் ஆர்.கே. கோபிநாத் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். பாக்குறேன் உங்களை இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ருத்ரதாண்டவன் கூட இப்போ 1 வீக் முன்னாடி பார்த்தேன். உங்களோட கேரக்டர்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர். உங்ககிட்ட நிறைய விஷயம் இருந்தது, நாங்க பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து மோகன் அவர்களுடைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சது? அதாவது அவரும் நானும் ஒரே ஏரியால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வசிச்சுட்டு இருக்கோம். அப்போ சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர். கடல்ல சுத்தப்படுத்துறது, ஓஷன் மாரத்தான் காம்படிஷன் நடத்துறது, அந்த மாதிரி கடைசியா மேஜரா மெரினா வார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முன்னெடுத்து பண்ணதே நாங்க தான். முதல்ல இருந்த ஒரு 6-8 பேர்ல நானும் ஒரு நபர். மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திரௌபதி படம் ஆரம்பிக்கும் பொழுது சடனா என்கிட்ட சொன்னாரு, ஆனா இந்த படத்துல நீங்க வில்லன் அப்படின்னாரு. ஏன்னா நம்ப முடியல. ஒரு வில்லன் மோகன்ஜிக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மீடியால, சோசியல் மீடியால. வெரி டேலண்டட் பர்சன் ஆல்சோ. அது யாரையாலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்போ என்ன வில்லன் சொல்லும்போது, என்ன மோகன் காமெடி பண்றீங்களா? நான் ப்ரீவியஸ் ஆக்டரும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு அப்பியரன்ஸும் கிடையாது. எப்படி நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் அந்த ஒரு ட்ரெய்லர் வர வரைக்கும் கூட எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் என்ன எதுவுமே தெரியாது. பட் ட்ரெய்லர் மாசா ரீச் ஆச்சு. அப்பதான் நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோமா, ஒரு பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனருக்கான ஒரு விஷயன்றது நம்ம படம் பார்த்துருக்கோம். நானும் சின்ன திரையில இயக்குனராக இருந்திருக்கேன், நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கேன். எனக்கும் ஒரு காலகட்டத்துல படம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் பயிற்சிலாம் எடுக்கல, ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனால் அவர் அவரோட பார்வை, அவருடைய முயற்சி, அவருடைய திறன்லாம் என்ன வெளிக்காட்டின விதத்திலேயே நான் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல சிறந்த இயக்குனர் நான் ஏத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். சூப்பர். அதாவது எல்லாருக்குமே சினிமா வாய்ப்புன்றது குதிரைக்கும்புன்னு சொல்லுவாங்க. பல வருடங்கள் போராடிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன கேரக்டர் கூட கிடைக்காது, அதுக்காக போராடுவாங்க. இப்போ எடுத்த வாய்ப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆண்டகனிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, நடிச்சிட்டீங்க. ஓகே, இதை விஷுவலா பார்க்கும்போது ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெல்கம் பண்ணாங்க? உங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கவங்க, உங்க நட்போட்டாரங்க எந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க? அதாவது ட்ரெய்லருக்கே நிறைய ரெஸ்பான்ஸ், ஃபீட்பேக் நிறைய வர ஆரம்பிச்சது. நெகட்டிவா வந்தது, பாசிட்டிவா வந்தது. பிகாஸ் நான் நடிச்ச கேரக்டருக்கான ஒரு பரிணாமம் அது வேற ஒருத்தரை குறிப்பிட்டு இருந்ததுனால, பட் அது நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் அப்படி ஒரு புனையப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ அதுல நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க, கோபி கலக்கிட்ட, கோபி மச்சான் கலக்கிட்டா, மச்சான் சார் கலக்கிட்டீங்க சார், எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் ஆரம்பமாயிடுது, எல்லாம் நிறைய பாராட்டுகள் வந்தது. ஒரு சிலர் நலன் விரும்பிகள், ஏன் கோபி அந்த கேரக்டர் பண்ண, அவர் ரொம்ப நல்ல ஒரு டைப், எனக்கு தெரியாது. டைரக்டரும் அந்த கேரக்டரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்சல்யூட்லி அண்ணா நீங்க இந்த ரோல் பண்றீங்க, இந்த கேரக்டர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல. அப்சல்யூட்லி அது வெளி உலக யாருக்கும் தெரியாது. டயலாக் கொடுப்பாரு, மனப்பாடம் பண்ணிக்குவேன், ரிஹர்சல் எடுத்துக்குவேன். நானே ஒரு ஷார்ட் எடுத்துருவேன் தவிர அவரை சொல்லி கொடுக்கல, ஒரு மேனரிசம் சொல்லி கொடுக்கல, ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லி கொடுக்கல, ஒரு ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுக்கல. என்னுடைய இதே ஹேர் ஸ்டைல் தான், சேம் ஹேர் ஸ்டைல். ஒரு ரேபன் கிளாஸ் போட்டுட்டு இருப்பேன் எப்பவுமே வண்டி ஓட்டும் பொழுது. அப்படிதான் ஒரு வீட்டுக்கு நான் போகணும். ஒரு ஐஏஎஸ் அகாடமில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த டைம்ல ஃபார்மல தான் எப்பவுமே இருப்பேன். அப்போ ஆனா இந்த கெட்டப் நல்லா இருக்குன்னா இதையே ஃபாலோ பண்ணிக்கீங்கன்னாரு.
படத்துலயும் அப்படியே அதே கெட்டப் தான், அதே மாதிரி ஃபார்மல் தான், அதே ஹேர் ஸ்டைல் தான், அதே ஒரே ரேபன் கண்ணாடி தான். எதிர்பாராத ஒரு வெற்றி வந்துருச்சு. நமக்கா இந்த வெற்றின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டது. என்ன ஒரு பேட் டைம், கொரோனா வந்துருச்சு. கடவுள் ஒரு கதவை திறந்து ஒரு கதை சாத்திடுவாருன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ரோவர்பு. அந்த மாதிரி கொரோனா வந்து ஒரு வருஷம் அந்த சீட்டு அந்த மாசம் அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு அவருக்கான வளர்ச்சி குறைஞ்சதை தாண்டி நான் ஒரு சாமானியனா இருந்தேன். ஒரு பீக் வந்து இந்த படம் எனக்கு கொடுத்ததை தாண்டி இந்த கொரோனா வந்து டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு டிஃபன் சாப்பிடுவோம், சூடாக தான் சாப்பிடுவோம், ஒரு ஸ்டோரி ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவோம், எது பழைய கஞ்சிடா அந்த மாதிரி வந்துட்டு நாங்க திரௌபதி விஷயம் மறுபடியும் எடுத்து போக முடியாது 1 இயருக்கு அப்புறம். நான் வேற ஏதாவது நான் பண்ணணும். பட் நான் வந்து டைரக்டர் நான் போய் தேடலை. இவரை நம்ம நண்பரா சகோதரா வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ நெருங்கிய வட்டத்துக்குள்ள நண்பர்கள் படம் கூட்டம் மட்டும் போய் பண்றது. சினிமா வந்து இப்ப வரைக்கும் நான் போய் தேடலை. நான் போய் இயக்குநர்களை பாக்குறதோ, அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்குறதோ, ஆடிஷன் போறதோ, கேஸ்டிங் அப்ளை பண்றதோ அந்த ஐடியா சுத்தமா இல்லை. ஒரு மோகன் சொல்லுவார், போங்கண்ணா நல்ல கேரியருக்கு போனா, எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன்னா சினிமா தேடி இந்த எனக்கு வாய்ப்பு வரல. பட் தேடி வந்த வாய்ப்பு எங்கேயோ கொண்டு போய் விட்டது. பட் நான் காத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல கடற்கரை பட்டினம்னு ஒரு படம். அந்த படத்தோட இயக்குனர் தூத்துக்குடியை சார்ந்த ஒரு மீனவ இயக்குனர். மீனவ இயக்குனர் ஏன் சொல்றேன்னா, கதை வந்து மீனவர் சம்பந்தப்பட்ட கதை. முகநூல் வழியா தான் ஒரு எனக்கு பழக்கம். இந்த திரௌபதி பார்த்த ஒரு டச்சுன்னு வந்துட்டு, ஆனா நான் படம் என் படத்துல நீங்க தான் அவர் ஒரு வாத்தியாருக்கு போன ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சில தொலைக்காட்சியில வந்து 3ஆம் இடம் கொடுத்துருக்காங்க, நல்லா போயிருக்கு. இப்ப இந்த படம் எனக்கு ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஒரு செக்மெண்ட் வந்து தூத்துக்குடியில முடிஞ்சிச்சு. ஒரு 5 days ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அதுல ஒரு இஸ்லாமிய தலைவரா நடிச்சிட்டு இருக்கேன். அது நீட்டு உள்ள சுத்தி வச்சிருக்கேன். இவ்வளவு தூரம் இருக்கும். மேக்கப் கிடையாது, ரியல் கெட்டப். ஒரு கேப்பு, ஒரு லுங்கி, புல்கை ஷர்ட், அவ்வளவுதான் இந்த தோற்றம். நாட்டு நடப்பு படம். இந்த தூத்துக்குடி சம்பவம்லாம் வருது. கடல்ல மீனவர்கள் வந்து செத்து அவங்களுக்கு என்னென்ன எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க, பின்னாடி இருக்கிற பேசக்கூடிய படம். எஸ், அதை தாண்டி இன்னைக்கு அரசியல்வாதிகள் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்களா, அவங்கள கண்டுக்கலையா. ஸோ ரியாலிட்டி சப்ஜெக்டை ஒரு தைரியமா கொண்டு வந்திருக்காரு ஒரு இளைஞர் இயக்குனர். இப்ப அந்த படம் போயிட்டு இருக்கு. ஒரு இந்த கம்மிங் வீக் வந்து தூத்துக்குடியில ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சூப்பர் ஷூட்டிங். இப்போ நீங்க சொன்னீங்க திரௌபதி பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மாதிரி இருக்குன்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. எந்த நபர் மாதிரி இருக்கு, அந்த நபர் சார்ந்து யாரு சொல்லலாமா? சரி, ஓகே. அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன். தனிப்பட்ட முறையில எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்கின்றதும் எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அவரோட அலுவலகத்துல அவரோட நான் மதிய உணவுலாம் சாப்பிட்டுருக்கேன். இந்த படத்துக்கு முன்பும் படத்துக்கு பின்பும். அதனால சப்போஸ் எனக்கு இந்த கேரக்டர் தெரிஞ்ச நானும் நடிச்சிருக்கணும்னு ஒரு டவுட் தான். நடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அரசியல் தலைவர்கள பல பேர் இருக்காங்க. நான் எல்லாரையும் விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு அந்த அருகதை இல்லை. பட் அவர் வந்து மிக சிறந்த ஒரு தலைவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா. ஆனா அவர்தான் நான் இப்போ வரைக்கும் நான் ஏற்க மாட்டேன். ஏதோ இயற்கையில் ஒரு டாக்டிஸா இருக்கலாம். அதனால அதுக்கு நான் கொஞ்சம் பலிகடன் ஆயிட்டேன். ஓகே. இப்போ உங்க அந்த திருமாவளவன் அவர்களுடைய நீங்க பழகிருக்கீங்க, அவரோட உணவுல அறிந்திருக்கீங்க. இப்போ இந்த படம் வந்து நீ என்னப்பா நீயே இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி அவரோ இல்ல அவரு சார்ந்தவங்களோ வருத்தப்பட்டாங்களா? இல்லைங்க, இந்த படம் வந்து நல்லா ஓடி ஒரு 1-2 வருஷம் கழிச்சுதான் ஒரு அலுவலகத்துக்கு என் நண்பர் கூட்டு போறாரு. வேற ஒரு ஷாப்பிங் என்னுடைய திருப்பூர்ல நண்பர் அஜித் குமார்னு வந்திருக்காரு. திருப்பூர்ல படம் இப்போ ஃபீச்சர் பிலிம் பண்ண போறாரு. அதுல நான் தான் வில்லனா பண்றேன். அது ஒரு ரியாலிட்டி ஸ்டோரி. அதுக்கு ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்திருந்தார். அது வந்து நம்ம அண்ணன் திருமாவளவனை வச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்காக நானும் நண்பரும் போயிருந்தோம். அப்போ அவரோட வந்து நான் மதிய உணவு சாப்பிட்டேன். இதை பத்தி ஒரு ஒண்ணுமே கேட்கல சார். அந்த ட்ரெயிலர் வரும்போதே அவர் பெருசாக அழட்டிக்கல சார். அதான் சார் அவருடைய ஜென்டில்னஸ். ஏன்னா கடந்து போறதுதான் சார் பெட்டர். அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதையும் வந்து வளர்த்து விடக்கூடாதுனால அவர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஆமா, நெகட்டிவ்னா கூட வந்து எல்லாரும் ஒரு இயக்குனரே என்கிட்ட வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே அவரு மோகன் என்ன சொன்னா, அண்ணா ஒரு வாரத்துக்கு எங்கன்னா ஊருக்கு எங்கன்னா போயிடுங்க. ஏன் மோகன், நானே வெளியூர்ல தான் இருக்கேன், நிறைய தட்டணி கால் எனக்கு வருது, எனக்கு இது வரைக்கும் வரலையே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காசிமேடு, என்னோட பூர்வீகம் காசிமேடு, மீனவர் அமைப்புலாம் நான் இருக்கேன். ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு முறை டாக்டர் எம் இ ராஜான்னு ஒருத்தர், அவரும் மீனவ அமைப்போட தலைவர் டாக்டர், அவரும் இவரும் வந்துட்டு நட்பு.
அப்போ அவரு ஒரு முறை சொன்னாரு, உனக்கு எதுவும் த்ரெட்டிங் கார்டு வரலன்னு திமிரா இருக்கியா, என்கிட்ட வந்து நான் தான் அதை ஆஃப் பண்ணேன், நம்ம சங்கத்துல தான் இருக்காரு, நம்ம மண்டலம் தான் இருக்காரு. அவன் சொன்னார், உண்மையும் பையன் தெரியாது, எனக்கு நேரடியாக எதுவுமே வரல. ஆனால் எங்க போனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ், எங்க போனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ். எங்கன்னா போன ஒரு முறை பாண்டி பஜார்ல என்னோட ஆக்டிவால போயிட்டு இருக்கேன். ஒரு வண்டி சும்மானாலே வந்து படத்துல வந்து கொடி வந்துட்டு ஒரு பச்சை கலரு மஞ்சள் கலரு ஒரு புதுவிதமான கட்சி கொடி ஏன்னா சேஸ் பண்ணி வர மாதிரி வருது. அவ்வளவு தண்டா இன்னைக்கு போட்டுருவாங்கடான்னு நினைச்சிட்டேன். வண்டி அப்படி சேஸ் பண்ணி வந்து குறுக்கால் நிட்டாங்க, உதறி பிடிச்சி வண்டி அப்படியே கிட்ட ஓடி தலைவான்னு கட்டி பிடிச்சி ரோட்லயே இருந்து செல்ஃபி செத்து குளிச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி எங்க போனாலும் அப்ப வந்து மாஸ்க் போட்டு தான் போவோம். கொரோனா டைம் மாஸ்க் போட்டு தான் போவோம். இந்த மாஸ்க் போட்டாலும் அந்த கண்ணாடி அந்த ஹேர் பாடியில ஒன்றும் அந்த அளவுக்கு எல்லாம் ரீச் ஆகல. அந்த மாதிரி ஒன்று ரெஸ்பான்ஸ். அதை விட குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லணும். நாங்கள் காசிமேடுனால ஒரு தம்பி கூட வந்து மீன் வியாபாரம்லாம் அப்பப்போ பண்ணுவோம் இந்த கொரோனா டைம்ல. இப்போ திருக்கை மீன் சொல்லிட்டு ஒண்ணு உண்டு, ரொம்ப பெருசா இருக்கும். திருக்கை மீன் சொல்லிட்டு ரொம்ப லார்ஜா இருக்கும். ஒரு மீன் மட்டும் டன்னு கணக்குல இருக்கும், 1000 கிலோலாம் இருக்கும். அந்த மீன் தம்பி வந்து கேரளாவுக்கு வந்துட்டு லோட் பண்ணி அனுப்புற வேலை கூட இருந்தா பார்த்துட்டு இருக்கோம். எந்த வேற இன்கம் சோர்ஸ் கிடையாது. அப்போ லாரியில ஏத்திட்டு ஒரு 24 டன் ஏத்திட்டு லாரியிலே போயிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல உட்காந்து போயிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி பப்பரப்பான கூட இருக்கும், மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சிக்கிட்ட வண்டியை மடக்குறாங்க. கள்ளக்குறிச்சிக்கிட்ட வண்டியை மடக்குறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி போலீஸ் வேனு, 2 போலீஸ் கான்ஸ்டபிள். எங்ககிட்ட பில்லு இல்லை. நான் ரெகுலர் கிளைண்ட் தான் நாங்கள் எடுத்துட்டு போறோம், கொடுத்துட்டு கேஷ் வாங்கிட்டு வருவோம். பில்லு இல்லை. இ பில் சொல்லுவாங்க, இந்த கொரோனா பில், அதுவும் கிடையாது. ஏதோ திமிரில் வந்துட்டோம். வண்டியை மடக்குறாங்க, எல்லாம் இறக்க சொல்றாங்க. இறக்கி திறந்து பாக்குறாங்க, இது என்னன்றாங்க. இந்த மாதிரி சார் கொண்டு போறோம், கண்ணூர் கொண்டு போறோம். பில்லு எங்கன்னா பில்லு இல்லை, வண்டியை ஓரம் கட்டு, அதை பண்ணு இதை பண்ணாங்க. இவ்வளவு கண்டா போச்சுரா அப்படின்னு போது ஒரு கான்ஸ்டபிளை நெய் விட்டு பார்த்துக்கணும். ஏதோ ஒரு ஃபிகர் பாக்குற மாதிரி நமக்கு ஒரு தோன்றுங்களா, என்னடா பாக்குறானே, ஏதோ ஒரு நல்லது நடக்க போதுறான்னு நினைச்சேன். அதே மாதிரி சார் உங்க மாஸ்கை கட்டுங்க. நான் கட்டினேன். சார் சொல்லிட்டேன், சார் இவர் யார் தெரியுதுங்களா, திரௌபதியில வில்லன் நடிகர் தான். காலம் அப்படியே மாறி போச்சு. கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் கட்டி பிடிக்கிறாரு. ஐயோ உங்களை பாப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அது இது ஒரே சீன் அப்படியே மாறி போச்சு. காட்சியே மாறி போச்சு. வண்டியெல்லாம் ஏற்றி விட்டு எல்லாம் ஊற்றி விட்டு ஒரு கொய்யா பேக்ல, வண்டியில ஒரு கொய்யா பேக் எடுத்து வண்டியில போய் என் நம்பர் நோட் பண்ணிக்க. நீங்க கேரளா போயிட்டு சென்னை போற வரைக்கும் யார் மடக்கினாலும் என் பேரு சொல்லுங்க, என் பேரை சொல்லிட்டு அவரோட தம்பின்னு சொல்லுங்க. ஒரு படத்தோட ஒரு சினிமா நடிகர்ன்றது தாண்டி சார், நடிகர்ன்ற மாயத்னா சார் அந்த படம் தான் சார் எனக்கு ஒரு படம். ஆனா அதோட ஃபெமிலியாரிட்டி, அந்த கேரக்டர், அந்த கண்டென்ட் சார், அந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு வந்து அந்த படத்தோட இயக்குனர் பிடிக்கிறது காரணம் அந்த கண்டென்ட். அதனால பாதிக்கப்பட்டவங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய இனம், மொழி, தவற வச்சுக்காங்க, சாதி எல்லாரும் சேர்ந்துதான். இது மறுக்க முடியாது, இது வந்து மாற்ற முடியாது. ஒரு தமிழர் வந்து ஒரு ஆந்திராலேயோ ஒரு கேரளா ஜெயிக்கும் போது அவங்க இன்னொரு தமிழர் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமா. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கும்போது சந்தோஷப்படுறான் இல்லையோ அங்க சந்தோஷப்படுவான். அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு அவருக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும், இந்த படம் நடிச்ச பாராட்டணும், கிடைச்ச பாராட்டு தான் எங்களுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு பண இழப்பு மிச்சமாச்சு. போயிட்டு ஒரு செக்யூரிட்டி கிடைச்சது. சூப்பர் சார். நீங்க வந்து இப்போ ஆக்டிங் வந்து ஒரு நல்ல எதிர்பாராத விதமா அமைஞ்சது. ஆனா உங்களுக்கு உங்க லைஃப்ல பாருங்க, ஒரு போலீஸ் பார்த்து கட்டி எழுந்துச்சு கொய்யாக்கா கொடுக்குற அளவுக்கு ஒரு வளர்ச்சி, அது எல்லா ஆக்டருக்கும் சந்தோஷம். பட் இருந்தாலும் ஆக்டிங் இதுக்கு முன்னாடி உங்களோட பிஃபோர் லைஃப் எப்படி எந்தவா இருந்தது? ஏன்னா நீங்க வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சடனா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுக்கு முன்னாடி மீடியா சம்பந்து சினிமா சார்ந்த வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதான் சார், இப்போ நான் ஆக்டிங்ன்றது நீங்க சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சான்சஸ் தான். பட் சினிமா நான் ரொம்ப நேசிக்கக்கூடியவன். ஏன்னா நான் சின்ன திரையில ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன திரையில வந்து சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் ராஜ் டிவிலையும் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நீங்க சின்ன திரையில ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா. அதை பத்தி சொல்லுங்க. ராஜ் டிவில வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு ராஜ் டிவில தான் அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த காலத்துல வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும்பொழுது எனக்கு தனியா ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. இருப்பட பாடல்கள், திரைச்சித்திரம், ஒரு ட்ரையலா கொடுத்தாங்க. அந்த இருப்பட பாடல்கள்லாம் என்னன்னா ரொம்ப கஷ்டம். அந்த காலத்து 2 படத்தோட 10 பாட்டு 14 பாட்டுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஆனா ஓகே, இன்னைக்கு ஊரம்பல லட்சுமின்னு ஒரு அம்மா நடிச்சாங்க, இன்னைக்கு சீரியல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எங்க ஏரியா தான், லோக்கல் சேனல் எல்லாம் எங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனலுக்கு நான் கொண்டு வந்து அந்த ஷோஸ் பண்ணேன். ஒரு ஓல்டு கெட்டப், ஒரு நியூ கெட்டப், அதாவது பழசு பிளாக் அண்ட் ஒயிட், 1 கலர், அந்த மாதிரி. நான் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். அது கொஞ்சம் அது வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து திரைச்சித்திரம் என்ன பண்ணேன்,
காசிமேல ஒரு சுடுகாடு. ஓகே. ஆமா, இந்த இவங்க இருக்காங்க, இந்த ஒரு விக்ரமாதித்தன் வேதாளம், ஏதோ வித்தியாசமே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு செலவெல்லாம் இல்லாம ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் இல்லாம அங்க ஒரு குள்ளமா ஒரு பையன் இருப்பான் சொல்லுவோன்னு. ஹைட்டா ஒரு ஆர்டிஸ்ட், 2 ஆர்டிஸ்ட் வந்து ஹைட்டா இருக்கிறதுக்கு வந்து விக்ரமாதித்தன் கெட்டப்பு, குள்ளமா இருக்கும் வந்து அந்த வேதாளம் வெள்ளை முடியெல்லாம் போட்டு மேக்கப்லாம் நானே மேக்கப்லாம் போட்டு காசிமேடு சுடுகாடு போயிட்டு அந்த லைட்டிங்ல வந்துட்டு ஒரு எபிசோடு. அப்புறம் நான் யோசிச்சேன், ரெகுலராகவே ஸ்கிரிப்ட் காம்பேரிங் நமக்கு ஏதோ வித்தியாசம் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் யூத் ஜென்ரேஷன்ல. நான் அப்ப யூத். அப்ப என்ன பண்ணேன், விக்ரமாதித்தன் வந்து ஜுனூன் ஸ்லாங்ல பேசுவார், மன்னர் மாதிரி பேச மாட்டார். இந்த வேதாளம் வந்துட்டு மன்னார்பட்ட பாஷை. என்ன தெளிவா எப்ப பாரு தோல்ல தூக்கி போடுங்கிற, எப்பதான் ரிலீஸ் பண்ண போற அந்த மாதிரி அவர் பேசுவாரு. இவரு பாரு சொல்றத கேளு, ஜுனூன் தமிழ்ல தலைகளை. இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரெகுலரா பண்ண சொன்னாங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், எங்க வேணாலும் கொஞ்சம் ஒரு பலம் வந்தவன் கொஞ்சம் மேஜர் ஆயிட்டாலே கொஞ்சம் பாலிடிக்ஸ் அரசியல். ஆமா, எனக்கு வந்து எனக்கு பூர்வீகம் காசிமேடு ஃபிஷிங் இந்த ஏரை தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. தப்புன்னு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லிடுவேன். ஓகே, கடந்து போக மாட்டேன். சார் இது நல்லதுக்காக சொல்லுவேன், சார் இது தப்பு, சார் இது தப்பா இருக்கு, ஸ்கிரிப்ட் தப்பா இருக்கு, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்னாக்கா அங்க நான் வில்லனா ஆயிரேன், நமக்கு அவங்க வில்லனா ஆயிராங்க சூழ்நிலைகள். ஆமா, சோ அந்த மாதிரி பல சேனல்ல வந்துட்டு விட்டு வந்துட்டேன். எங்கேயும் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒர்க் பண்ணல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனால எங்கேயும் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஆக முடியாதுன்றது ஒரு காமன். சோ அங்க வந்து அப்படி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீலான்ஸரா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் கரெக்டா நம்ம மோகன்ஜியை மீட் பண்றோம். பட வாய்ப்பு வருது, படம் வச்சுட்டு இருக்கோம். ரிச்சர்ட் சார்லாம் ரொம்ப க்ளோஸ், அண்ணான்வாரு, நல்லா பேசுவாரு, படுவாரு. இந்த நேரத்துல ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பகிரணும்னு ஆசைப்படுறேன். நான் காலேஜ் படிக்கும் பொழுது 93, 96, 98 எம்ஏ அந்த டைம்ல காலேஜ் பக்கத்துல வந்து ஒரு பிடபிள்யூ கேம்பஸ் இருக்கு. நாங்க எங்க டீம் வந்து மிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்டரேச்சர், ஒரு மிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 8 பேர் 10 பேர் எங்க டீம். காலேஜ் பக்கத்துல ஒரு கேம்பஸ்ல ரெகுலரா மீட் பண்ணுவோம். காலேஜ் டைம் முடிஞ்சா அங்க உட்காருவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டீ அப்படி போயிட்டு இருப்போம். அப்போ காலேஜ் லீவ்ல எங்க அக்கா வீடு அங்க இருக்கு, காலேஜ் பக்கத்துல மாட்டாங்குப்பம் ட்ரிப்ளிகன் இருக்கு, அக்கா மாமா இருக்காங்க. அவங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். லீவ் டைம் தான். லீவ் டைம்ல எங்க காலேஜ் ரெகுலரா ஷூட்டிங் நடக்கும், பிரசிடென்சி காலேஜ்ல. அப்படி வரும்பொழுது உள்ள ஷூட்டிங், சரி என்ன ஷூட்டிங் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போனாக்கா ரொம்ப க்ரௌடா இருந்தது. லோக்கல் பசங்கலாம் வந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, சத்தம் போட்டுட்டு, குப்பத் பசங்க. நான் சத்தம் போட்டேன். எனக்கு காலேஜ்ல எனக்கு கொஞ்சம் நேம் கொஞ்சம் தெரியும், பிளஸ் லோக்கல்ல அக்கா மாமா மாட்டாங்குப்போம், பிளஸ் நம்ம ஊரும் காசிமேடு. காலேஜ்ல வெற்றி கொஞ்சம் டவுன் கிடையாது, நிச்சயமா கிடையாது, எனக்கு தெரியும். வெல் நோன் ஃபேஸ். ஏன்னா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், எலெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயும் என் முகம் இருக்கும், என்னோட நேம் அங்க இருக்கும், நான் வந்துடுவேன் எல்லாத்துலயும். ஒரு ஆர்வம். அப்படி வரும்பொழுது நான் சொன்ன வரைக்கும் போயிட்டாங்க. போன உடனே நான் மறுபடியும் டுவர்ட்ஸ் பிடபிள்யூ வாக்கிங். பின்னாடி ஒரு பெரிய ஓடி வந்து, சார் மேனேஜர் கூப்பிடுறாரு உங்களை அப்படின்னாரு. என்னையான்னு கேட்கிறேன். என்ன எதுக்கு கூப்பிடுறாரு, யார் மேனேஜர்? இல்லைங்க உங்களதான் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. அங்க வந்து தூரத்துல ஒரு கை, சார் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. போனேன். என்ன சார் அப்படின்னு. நீங்க இந்த ஊரா அப்படின்னாரு. இல்லைங்க காசிமேடு. நீங்க இந்த காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமா. என்ன விஷயம்? சார் ஒரு கடந்த ஒரு 12 நாளா எங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. டெய்லி 30 பசங்களும் வேட்டை பண்றாங்க, ஷூட்டிங்கை நடத்த முடியாது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது என்ன, நீங்க சொன்னவனே போயிட்டாங்க, போலீஸ்காரங்க விட்டாலும் யாரும் போக மாட்டேங்கிறாங்க, போலீஸ்காரங்க வந்து போயிடுறாங்க, நீங்க சொன்னவனே போயிட்டாங்க. நான் சொன்னதில்ல சார், நம்ம கொஞ்சம் வாய்ஸ் இங்க பேர் தெரியும், இன்னொரு 15 நாள் ஷூட்டிங் இருக்கு, நீங்க டெய்லி வர முடியுமா? என்னங்க சார், எனக்கு வேலை எங்க அங்க காசிமேட்ல எங்க வர முடியும், உங்களுக்கு என்ன பேக்கேஜோ நாங்க தரோம் அப்படி அப்படின்னாங்க. சரி சார் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வேகமா பிடபிள்யூ கேண்டில் போனேன். ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு 4 பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணவங்க சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வரனால என்ன வச்சு ஏற்ற ஃபீல் தானே, ஓ என்ன பணமும் தரான், சோறு போட போறான், எத்தா உட்காரு அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. உடனே வந்து அங்க இருக்க நண்பர்களோட அப்படியே மறுபடியும் நடந்து வரோம், ஸ்பாட்டுக்கு வரோம், பக்கம் தான். அந்த மேனேஜர் பார்த்தா, ஓகே சார் என்ன வரும், நாளையிலிருந்தே வாங்க அப்படின்னாங்க. என்ன ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சுக்கலாம்? புரியல, என்ன ப்ராஜெக்ட் அது? அது வந்து சொல்றேன் சுவாரஸ்யமா சொல்றேன். இப்ப சொல்ல சுவாரஸ்யம் இருக்காது. கேட்கறது வந்து ஒரு ஈக இருக்கும். காலையில வரேன், வந்தோடனே மேனேஜர் பார்க்கறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றாங்க. உட்காந்தோடனே ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாரு, அறிமுகப்படுத்துறாங்க. அவர் யாருன்னா இன்றைய தலை அஜித் குமார் சார். ஓ, அஜித் சாரோட ப்ராஜெக்ட். ஆமா. என்ன பண்ண கல்லூரி வாசல், ஒரு பிரசாந்த் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து நடிச்ச போறோம். ஆமா ஆமா. அங்க அஜித் சாருடைய கண்டென்ட்லாம் போர்ஷன்லாம் அங்க எடுத்தாங்க. மீட் பண்ண ரொம்ப சிம்பிள் டே.
ஹாய் 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 என்ன எனக்கு வேலை என்னன்னா அங்க நல்ல ஒரு சேர் போட்டு பிடிச்ச மாதிரி உட்காருவேன். அஜித் சார் ஷார்ட் முடிச்சு என் பார்த்து வந்து உட்காருவாரு. உட்கார்ந்து 2 பேரும் கண்ட்ரோல போட்டு இருப்போம். என் லைஃபை பத்தி அவர் கேட்பாரு. என்ன சார் காலேஜ் லைஃப் எப்படி போகுது, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா, அது இதுவா, அது எப்படி, என்னோட லைஃப்லாம் அப்படியே எல்லாமே சொல்லுவேன். கல்ச்சுரல் கிளாஸ் அது கரெக்டா பண்றது. ஸ்டடீஸ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட். நான் வந்து காலேஜ்ல வாண்டடா இருந்தாலும் ஸ்டடீஸ் நான் வந்து கிங்கு, டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். அது சில ப்ரொஃபஷனுக்கு தெரியாது. இவன் அட்லீஸ்ட் எப்படி டிகிரி முடிச்சான், பிஜி டைப் முதல்ல அஜித் சார் மேட்டர் முடிச்சிருவோம். அப்புறம் வந்து அவரு லைஃப் ஸ்டைல சொல்லுவார். நியூ காலேஜ் படிச்சது, பைக் ஓட்டுது, அடிப்பட்டதெல்லாம் காலில் அந்த அடிப்பட்டதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் காட்டுவாரு. எத்தனை நாள் அவரோட டிராவல் முழுக்க குறைஞ்சது ஒரு 12 to 14 days. அப்போ நிறைய கான்வர்சேஷன். ஐயோ, அப்போ நான் வந்து ஒரு டைரி ஒன்று பாக்கெட்ல இருக்கும். டைரி எதுக்குன்னா நியூவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண நம்பர் வாங்குறதுக்காக டைரி இருக்கும், போன் கிடையாது. அசோக் லேலாண்ட் டைரி எனக்கு யாரோ கிஃப்டா கொடுத்தது. அந்த டைரியில அஜித் சார் அவர் கைப்பட அவருடைய நேம், போன் நம்பர் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பிஎஸ்என்எல் நம்பர் 9444 அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. கேரளா அட்ரஸும் போட்டாரு, சென்னை அட்ரஸும் போட்டாரு. அவர் கைப்பட. ஆனா டைரி எங்க போச்சுன்னு தெரியல. அந்த டைரி மட்டும் இப்ப இருந்ததா அது பொக்கிஷம். ஏழை விட்டாலே காசு வந்துடும். அஜித் சார் கைப்பட அது வந்து ஆக்ஷன் விட்டாலே காசு வந்துடும். சும்மா காமிக் சொல்றோம், நம்ம எடுத்த ஏழை விட போறதுல. ஆனாலும் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோம். அவர் நம்பர் மட்டும் தான் எனக்கு நம்பர் கொடுக்க, எனக்கு நம்பர் கிடையாது. பிசிஓ நம்பர்லாம் வந்துட்டு அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா நம்பருக்குலாம் போன் பண்ணுவோம், பேச. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும்பொழுது அப்படியே விட்டாச்சு. மறுபடியும் சினி ஃபீல்டுக்கு வரும்பொழுது அவர் எப்படியே பார்க்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். ரிச்சர்ட் சார் கிட்ட நான் சொன்னேன். ரிச்சர்ட் சார்ட்ட சொன்னேன், ஆனா அவர் வந்து அப்ராட்ல ஷூட்டிங்ல இருக்காரு, வந்துட்டாருன்னா கண்டிப்பா நான் வந்து அம்முனா அவங்க சிஸ்டர் சொல்லிட்டு நான் சொல்றேன். அவர் ட்ரை பண்ணாரு, பட் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணா தெரியல. பட் அதுக்காக அவருக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அஜித் சார் வந்து யூத் லைஃப்ல மீட் பண்ணோம். அஜித் சாரை யூத் லைஃப்ல மீட் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு. ஆனா பின்னாடி பெரிய தலையாவார் நமக்கு தெரியாது. இப்ப இருக்கு சிம்பிளி மேன் தான். சோ அந்த சிம்பிளி மேன் கண்டிப்பா இந்த சம்பவம் அவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம மீட் பண்ண அலோவ் பண்ணுவார். பட் யார் மூலமா போறதுன்னு தெரியல. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா அவருடைய மச்சான் ஒரு படம் பண்றேன், திரௌபதி, ருத்ரதாண்டவம் 2 படம் பண்றேன். ருத்ரதாண்டவம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு உடன் சார் கிட்டே ஒரு வீடு பூஜை போடுற மாதிரி சீனு. அப்ப மேடம் வராங்க, ஷாலினி மேடம் வராங்க. ஷாலினி மேடம் உள்ள பூஜை முடிச்சுட்டு வெளில வந்தோடனையும் ரிச்சர்ட் சார் வந்து அம்மு தான் கோபி அண்ணா திரௌபதியில தெரியுமே, நல்லா பண்ணிருக்கீங்க சார், தேங்க்யூ. என் மனசுக்குள்ள ரிச்சர்டே மீட் பண்ணியாச்சு, மேடமே மீட் பண்ணியாச்சு, அடுத்த தலைவர் என் மனசுக்குள்ள. பட் நான் வந்து யாரும் தேடி போகல. திரௌபதி வந்து ரோஹிணி தேட்டர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஷோ போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஷோ. அப்போ அவங்க தலைவர் தவிர எல்லாரும் வந்துட்டாங்க. ஷாலினி மேடம் சிஸ்டர்ஸ், ஒரு டோட்டல் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்ப இந்த படத்துல வச்ச க்ரூ ஃபுல்லா அவங்களோட நின்று போட்டோ எடுத்துட்டாங்க. நான் போகல, வந்தாக்குன்னு கிடையாது. என்னுடைய அந்த டைப் நம்ம தேடி போயிட்டு பேசக்கூடாது. அதோட பிரதிபலிப்பு தான் ருத்ரதானம் பூஜை அப்போ ரிச்சர்ட் சார் என்ன மேடம் கூப்பிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. சோ இது வந்து நான் பெருமைக்காக சொல்லல, இது நம்மளோட ஆட்டிடியூட். ஓகே, இப்போ நீங்க வந்து 14 நாள் வந்து அஜித் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் இருந்திருக்கும். அவர் கூட பேசியிருக்கலாம், அவர் கூட சாப்பிட்டுருக்கலாம். இப்படி அந்த மொமெண்ட் நிறைய பேர் சொன்னீங்கன்னா, ஆகா அஜித் சாரோட பத்தி அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு? அவரோட என்ன சாப்பிட்டீங்க, அவரோட என்னென்ன இல்லைங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னாக்கா சினிமா நீங்க போயிருக்கீங்களா, சினிமா ப்ரொடக்ஷன் என்ன இருக்கும், எங்க இருக்கும், வெஜ் இருக்கும், ஃப்ரூட் சலாட் இருக்கும், சுண்டல் இருக்கும், புட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன்ல ஒரு சிலருக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவர் மேக்ஸிமம் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாரு. அதே மாதிரி எண்ணெய் எடுத்துக்கிறதுலாம் கிராண்டாலாம் இது பண்ண மாட்டாரு. ரொம்ப லைட்டு, ரொம்ப டீசன்ட் சொல்லலாம். அவரை ரொம்ப டீசன்ட். எனக்கு என்ன ஒரு அஸ்டானிஷ்னா, ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞன், மிக சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். இன்னும் அந்த அந்த அவருடைய அந்த கேடர் மாறல. அந்த சிம்பிளிஃபைங், அந்த எளிமை, தன்னைத்தானே வந்து ஒரு ரசிகர்கள் வந்துட்டு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணுதுன்றது ஒரு எந்த ஒரு சினிமாக்காரனும் பண்ணாத ஒரு நபர். ஆமா, கெத்துன்னு இல்லைங்க, அது பெருந்தன்மைங்க. அது பரந்த நோக்கம். அதனால நமக்கு ரசிகர்கள் வந்து யாரும் வந்து இழப்பு ஏற்படக்கூடாது, தவறான பாதையில போகக்கூடாது, மணி செலவு ஆயிடக்கூடாது, எதுவும் வாழ்க்கையை தொலைக்க கூடாதுன்ற ஒரு பரந்த ஒரு நோக்கம், உள்நோக்கம். அதை அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. இன்னைக்கு வந்து அவங்க ஒருத்தர் தலைப்பை திறக்கிறாங்க, பட்டத்தை திறக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. என்னத்தை பட்டத்தை திறந்தாங்க, குடும்பத்தை விட்டு வருவாங்களா, சொத்தை வந்துட்டு வருவாங்களா, சும்மா சொல்றேன். ஆனா அவரு வந்துட்டு தலைன்ற பேரை தாண்டி ரசிகர் மன்றமே வேணாம்,
அப்படின்னு சொல்லுவது எனக்கு தெரிஞ்ச அவர் தான் முதல். ரசிகர்கள் வச்சுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நடிகரும் தலைன்னு கூப்பிட வேணாம், ஏகேன்னு சொல்லுவேன். அதுதான் சொல்றேன், அஜித்குமார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சினிமா உலகத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து வரவேற்க வேண்டிய பொண்ணுகளுக்காக பொறிக்க வேண்டிய ஒரு மைல்ஸ்டோன் தான் நான் சொல்லுவேன். இப்ப என்னால வந்து ஒரு அப்ளாஸ் பண்ணுவேன். ஏன்னா அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதன் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு கலைஞனை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நிறைய கான்வர்சேஷன் இருந்திருக்கு. இப்ப சாப்பிட போது சொல்லும்போது சொன்னீங்க அவர் ரொம்ப டயட் ஃபாலோ பண்றாரு அப்ப இருந்தே அப்படின்னு சொன்னீங்க. அது நல்ல ஒரு இது. அதே மாதிரி பேசுனதுல ஏதாவது கான்வர்சேஷன்ல அவர் ஏதாவது ஷேர் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அதுதான் அவர் வந்து அவரோட காலேஜ் லைஃப் சொல்லுவாரு. அதை பத்தி சொன்னீங்கன்னா, ஏன்னா யாருமே சொன்னது இல்ல. இல்லைங்க, அதாவது ஸ்பெசிபிக்காவோ சீக்கிரட்டா ஒண்ணும் கிடையாது. காலேஜ்ல அவர் வந்து பைக் ரைடு, அப்பவும் பைக் பெரியாது, பைக் பெரியாது, பைக் வெறியன்னு சொல்லலாம். பாருங்க, வெறியன்றது இன்னும் கூட வாயில வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு அவர் மேல ரெஸ்பெக்ட் இருக்கு. பைக் வெறியாது, பைக்ல போய் கண்ணா அப்படின்னா போயிட்டு கால்லாம் உடச்சிக்கிட்டு நிறைய ஆக்சிடென்ட் இருக்கு. அப்போ அவருக்கு பயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கூட நான் ட்ராவல் பண்ணதுல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னைக்கு எங்க ஏரியால இருக்காரு, பரணின்னு ஒரு ஆர்டிஸ்ட், வடச்சென்னையில நடிச்சிருக்காரு. அவர் எனக்கு உறவு, நட்பு எல்லாமே ரொம்ப க்ளோஸ். ஏகே சாரோட போன்ல பேசக்கூடிய அளவுக்கு க்ளோஸ். அவர் வீட்டுக்குலாம் போகிற இருக்கும். பட் இங்க என்னன்னா அவர்கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன், இந்த நிகழ்ச்சியில நான் வெளிப்படையா சொல்றேன். அவர் என் உறவுக்கார மச்சன் முறை எனக்கு அந்த பரணி ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன், பரணியை கொஞ்சம் தலையை கூட்டு போப்பா, இது மாதிரிலாம் நம்ம இருக்கு, ஒரு அறிமுகம் தான். அவர்கிட்ட இப்ப நம்ம உதவி கேட்க போறோம், நடிக்கவோ பணத்தை கேட்க போறல, ஒரு லிங்க், ஒரு நட்பு. நீ போய் வேண்டாம் கூட்டு போக வேண்டாம், நீ போய் போவேன்னா சொல்லு. நீ அங்க போய் மீட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட்லாம் மீட் பண்ணும்போது சொல்லு, இந்த மாதிரி அங்கிள் இருக்காரு மாம்சு, அவர் உங்களெல்லாம் இருந்திருக்காரான்னு சொல்லு, அவரை விருப்பப்பட்டதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு. இங்க யாருமே வந்து அதுக்கான தேவை, யாருமே அதுக்கான வேலை பண்ணது கிடையாது. பரவாயில்ல, அதாவது இங்க எனக்கு ஒரு திரௌபதி படமும் நான் தேடல, முயற்சி பண்ணல, அதுவா அமைஞ்சது. ஸோ ஒண்ணு வந்து நமக்குன்னு என்ன கிடைக்கப்பட்டிருக்கோ, என்ன எழுதப்பட்டிருக்கோ நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுக்காக நம்ம முட்டி மோத வேணாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன். திரைப்படங்கள் கூட இப்ப நீ இந்த கடற்கரை பட்டியல்ன்றது மிக திரௌபதியை காட்டிலும் பன்மடங்கு எனக்கு ஒரு பெயரை கொடுக்க போற படம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திரௌபதி ஒரு ஜானர்னா இது வேற ஜானர். சூப்பர். இப்போ திரௌபதி பண்ணிட்டீங்க, இப்போ அதோட 2 எடுக்க போறதா நாங்க சமீபத்துல பார்த்தோம். அந்த 2லயும் உங்களுடைய கதாபாத்திரம் இருக்கா? நீங்க அதுல ஒர்க் பண்றீங்களா? இல்ல, அதாவது மோகன்கிட்ட நான் இன்னும் இருக்க தொடர்புல இருக்கேன். முன்ன அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் வரும்போது நான் பார்த்து சொன்னேன், நல்லா இருக்கு மோகன், சூப்பரா இருக்கு அப்படின்னு. நான் சான்ஸ் கேட்கணும் அவரே, ஆனா இந்த படத்துல எதுவும் நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இது வந்து டோட்டலா வேற ஜேனரு. ரெண்டாவது உங்களை ஃபர்ஸ்ட் படத்துல நாங்க கொண்டுட்டோம் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுக்கு கொண்டுட்டோம், அதனால அந்த படத்துல செத்தவங்க யாருமே ஒருத்தர் கூட இதுல இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நீங்க என்ன வந்து கிளைம் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல மகன், இதுல என்ன இருக்கு மகன், உங்க படத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் அதுக்குள்ள வந்து நான் வந்து சட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா நான் தேவைன்னா நீங்க கண்டிப்பா கூப்பிட்டுருப்பீங்க. அதனால நீங்க வந்து இயக்குனர், வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நீங்க இல்ல, உங்க படத்தை ஜெயிக்க வைக்கிற எண்ணத்துல இருக்கும்போது யார் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால செத்து போனவங்க வந்து என்ன வரவேற்க வேண்டாம், நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். போயிட்டு இருக்கு, படம் போயிட்டு இருக்கு, ரெகுலர் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல? ஆமா, பாம்பேல முடிச்சிருச்சு. பாம்பேல முடிஞ்சு இப்போ விழுப்புரத்துல போயிட்டு இருக்கு. வெயில காஞ்சிட்டு இருக்கதா ரிப்போர்ட். இந்த செக்மெண்ட் முடிஞ்சு கொடைக்கானல் போறாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டா ஹாட், இப்போ கோல்டு போறாங்க. ஏதோ ஹிஸ்டாரிக் சப்ஜெக்ட் அப்படின்னு. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் தான் திரௌபதி, அது எந்த மாற்றமும் கிடையாது திரௌபதி. ஆனா கதைக்குள்ள எல்லாம் என்ன நுழையிறது இல்லை. திரௌபதி படம் பண்ணும்போது கூட நான் ஸ்டோரி கேட்கல, ஸ்டோரி என்ன, என் கேரக்டர் எதுவுமே கேட்கறது கிடையாது. இப்போ நான் இப்போ பண்ணிட்டு கடற்கரை பட்டியலும் கூட டைரக்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பத தவிர நான் கேட்கறது கிடையாது. டயலாக் கொடுப்பாங்க, அதை நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு நாலேஜ் உண்டு. இதுல நான் மெச்சூர். நான் ஒரு இயக்குனர் ஒரு படம் பார்த்தேன்னா இயக்குனராகவும் பார்ப்பேன், ரசிகனாகவும் பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு படத்துல ஒரு பிழை வந்தா உடனே வந்து சொல்லுவேன், நம்ம நண்பர்கிட்ட பகிர்வேன். அதுல வந்து டெக்னிக்கலா எனக்கு தெரியாது, கேமரா வியூவா தெரியாது, பட் ஒரு ப்ராக்டிக்கல் வியூ எனக்கு தெரியும். இது இப்படி காட்டி இருக்க கூடாது, இதுல இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்திருக்க கூடாது, கண்டினியூட்டி இது தப்பா இருக்கு. அப்போ ஒரு அங்க ஒரு இயக்குனரா பார்க்குறேன். ஸோ அந்த வகையில திரௌபதி படம் பண்ணும்போது எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்போங்கன்னு, ஆனா உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, நல்லா இருந்தா எடுத்துக்கிறேன், நான் ரீடேக் பண்ணிக்கிறேன், இவ்வளவுதான், எல்லாமே ஒன் டேக். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். இப்போ அதே மாதிரி இப்போ தூத்துக்குடியில ஷூட் போயிட்டு இருக்கு. நான் தூத்துக்குடி ஸ்லாங்ல பேசல, இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அந்த ஸ்லாங் தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அமைச்சர், கடவுளை உங்க செட்டு பண்ணவங்க பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இலக்கரமா தெரியுதா, அந்த மாதிரி வந்து கேஷுவல் ஸ்லாங்ல வரும்.
தூத்துக்குடி ஸ்லாங்ல வரல. சோ இது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஆனால் தூத்துக்குடி ஸ்லாங் பேசணும் என்னால பேச முடியும். ஏய் என்ன பேசுற நீ? ஏன்னா நம்ம வந்து காலேஜ்ல இருக்கிற கல்ச்சர்லாம் போயிருக்கோம். மிமிக்ரி மேஜரா பண்ணனாலும் எல்லா ஷோவும் பண்ணி கருணாஸ் இருக்காங்க, லோடுக் பண்ணி கருணாஸ் நாங்க ஒரு டீம் கல்ச்சர் காலேஜ்ல. எனக்கு ஒரு வருஷம் சீனியர். ராஷ்டிரியில முத ஒரு வந்து ஒரு பப்ளிக் மீடியால முன்னிறுத்தியது நான் தான். ஓகே. அப்ப சினிமா நடிக்கல, நேஷனல் மியூசிக் ட்ரூப் நடத்திட்டு இருக்காரு, அப்போ ராஷ்டிரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈனமீனாடிக்கான ஒரு மெகா டான்ஸ் ஷோ பூபதி சார் சொல்லிட்டு சேனலுடைய ஹெட் தான். இன்னைக்கு எல்லா சேனலும் ஒர்க் பண்றதும் அவருடைய ஜூனியர் தான் இருப்பாங்க, ராஜபூபதினு சொல்லிட்டு. முதல் சன் டிவி மட்டும்தான் இருந்தது. அந்த சன் டிவில ஹெட்டா இருந்தாரு, ப்ரோக்ராம் ஹெட்டா இருந்தாரு. இப்போ கருணாஸ் அவர்களோட ஒப்பனன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கருணாஸ் அவரோட இப்போ வந்து பொலிட்டிஷியனா வந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணாரு. அவரோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இதான் சொல்ல வரேன். அப்போ வந்துட்டு ராகினி நடிகை ராகினியை சூஸ் பண்ணிட்டாங்க, ஃபீமேல் ஆங்கரா. மேல் ஆங்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபதி சார் என்கிட்ட கேட்கிறாரு, கோபி யாரை போடலாம் உங்க சஜஷன் சொல்லிட்டு. நான் சொல்றேன், தேர்ட் பர்சன் பொறுத்தவரை என்னுடைய காலேஜ் சீனியர் ஒருத்தர் தான் கருணாஸ், நல்ல ஒரு ஆக்டிவிட்டியான ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு, நல்லா பண்ணுவான் சார், நீங்க பாருங்க. கூப்பிட்டு வந்து ஓகே ஆயிட்டாரு. ஓகே ஆயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 எபிசோட் போச்சு. 36 எபிசோடு. அதன் பிறகுதான் அந்த படம் பண்ணார். ஆனால் அவர் காலேஜ்ல இருக்கும்போது இஸ் மல்டி டேலண்டட் பர்சன். ஸ்கிரிப்ட், காமெடி, பாட்டு, மியூசிக், எல்லா ஆக்டிங் எல்லாம் கை தேர்ந்த ஒரு கலைஞர். அவர்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து சும்மா வந்து சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். மிக சிறந்த கலைஞன், மிக சிறந்த திறமை, மிக சிறந்த உழைப்பு, மிக சிறந்த முயற்சி. அவர்லாம் வந்துட்டு கல்வி படிப்பெல்லாம் பட்ட கஷ்டம் வந்துட்டு வெளில யாருக்கும் தெரியாது. உழைச்சி முன்னேறி வந்த ஒரு கலைஞன். அதே நேரத்துக்கு காலத்தின் மாறுபாட்டுல வந்துட்டு அரசியல் தன்னாலே வந்துடும். எல்லாருக்கும் ஒரு கட்டம் வரும். ஒரு கட்டம் வந்து துணை நடிகரா வருவாங்க, ரைட் மேனா வருவாங்க, அடுத்தது ஒரு சீன் நடிப்பாங்க, ஒரு சீன் நடிச்சுட்டு ஒரு மேஜர் ரோல் கிடைக்கும், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா போவாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே ஹீரோ ஆகலாம். இதுதான் பரிணாம வளர்ச்சி. அப்படி வரும்போது கருணாஸ்க்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாரு. அமைப்பு ஏற்படுத்தும் போது உங்களுக்கு தெரியாது நடந்த நிகழ்வு கொடுக்க போறாரு. நாங்களும் வந்துட்டு சிபாரிசு பண்றோம், சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு போயிட்டு கொடுக்க போறாரு. அம்மா அந்த நேரத்துல யாருக்கும் ஒரு உச்சம் வருங்க, ஒரு மச்சல்ல உச்சம் வரும். கரெக்டா வருவா, நீயே நின்னுப்பா அப்படின்ட்டாரு. அந்த அம்மா சொன்னு நின்று அதிமுக அலையில ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா இப்ப அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவருக்கு இன்னும் வளர்ச்சி வந்திருக்கலாம். அம்மா போனதுக்கு அப்புறம் அவர் சீன்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவர் அந்த அமைப்பையே கழிச்சிட்டாருன்னு சொல்லி இப்போ திமுகவோட போயிட்டு இருக்காரு. நம்ம அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இப்போ வந்து நீங்க காஷ்மீர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க. இப்ப சமீபத்துல ட்ரெண்டிங்கா இருக்கிறது அர்ஷத் கான் சொல்லிட்டு விஜய் சிந்து விளாக்ஸ் வந்து. ஆமா, நம்ம ஏரியா பையன் தான், ரொம்ப பாப்புலரா இருக்கா. அதுவும் இந்த படம் டிராகன் வந்ததுக்கு அப்புறம் பாப்புலர். ஆமா, நல்ல வளர்ச்சி இருக்கு அந்த தம்பிக்கு, நல்லா வளர்ச்சி இருக்கு. சினிமால நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, அதான் அவரு ஏதாவது சந்திச்சது உண்டா, பார்த்தது உண்டா? நான் அடிக்கடி பார்ப்பேன், ஜஸ்ட் லைக் அப்படி பார்ப்பேன், அவ்வளவுதான். பார்ப்பேன், நான் வணக்கணா அப்படின்னு சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். ஓகே, நல்ல ஒரு திறமைசாலி வளர்ந்து வர்றாங்க. எல்லாம் இப்போ அடுத்தடுத்து படம் கமிட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பர் நல்லது. இப்ப இந்த இன்டர்வியூ நிறைய பேசணும். இந்த இன்டர்வியூ கூட அவங்க அஜித் சாரோட டீம் இருக்கு, யாராவது இதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நீங்க பண்ணணும் எங்க டீம் சார்பா நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.